வணக்கம்ப்பா. இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா, அதை கழுவி 1 டம்ளர் எடுத்துக்கலாம். அதை ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே குறுநேட்டம் வச்சுக்கிறணும். தண்ணி ஊற்றி அரைச்சி மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் கருப்பு உளுந்து அதை எடுத்துக்கிறணும். எடுத்து அந்த கருப்பு உளுந்தை வெறும் இந்த குக்கரில் கூட நீங்கள் வச்சு அப்படியே வறுக்கணும். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே வறுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றணும். இப்போ 1 டம்ளரு கருப்பு கவுனி அரிசிக்கு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஊற்றி இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கருப்பு கவுனி, அதையும் போடணும். போட்டு லைட்டாக உப்பு போட்டு அதில் ஒரு 7-8 பூண்டு பல் அதை லேசாக இடித்து போட்டு விட்றணும். தட்டி போட்டு விட்றணும். போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். உடனே மூடி வச்சிடக்கூடாது. குக்கரை அடி ஒட்டிக்கிறோம். கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதித்து ஒன்று சேர்ந்த பிறகு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும்ப்பா. 20 நிமிஷம் விட்டுட்டு அப்போதைக்கப்போ உடச்ச தேங்காய் இருக்கு இல்லையா, அதை துருவி ஒரு இவ்வளோ இருந்தால் போதும். துருவி ஒரு சின்ன மூடியில் 1 மூடி தேங்காய் போட்டு கொஞ்சம் சுக்கு பொடி போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ பலம் கிடைக்கும். அப்புறம் ஊட்டச்சத்து கிடைக்கும். கொலஸ்ட்ராலும் குறையும். ரத்தத்தில் இந்த குளுக்கோஸ் அளவு குறையும். சுகர் பிரச்சனையும் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். இதை நீங்கள் டெய்லி செய்யாட்டி கூட வாரத்தில் 2 நாள் 3 நாள் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. அது காலையில் செஞ்சு சாப்பிடுங்க.